இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து பூஸ்ட் போஸ்ட் வந்து பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க போட்டிருக்கக்கூடிய ரீல்ஸ், போஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மணி பே பண்ணி தான் பூஸ்ட் பண்ற மாரி வந்து இருக்கும். நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் வந்து இருக்கும். எப்படி இதை பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். எந்த ரீலர் போஸ்ட்டை வந்து பூஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்லேருந்து இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பூஸ்ட் போஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல் வந்து கேட்டிருப்பாங்க. விசிட் யுவர் ப்ரொஃபைலு, விசிட் யுவர் வெப்சைட்டு, மெசேஜ் யூ, அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ்டு மிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ விசிட் யுவர் ப்ரொஃபைல்னால் இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட் மூலியமாக வந்து எல்லாருமே கிளிக் பண்ணி வந்து பார்ப்பாங்க. இது ஒரு ஆடாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கிட்டையும் போய் வந்து காட்டும் நீங்கள் போடுற இந்த பூஸ்ட் போஸ்ட் அப்படின்றது. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து அவங்க பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் எதுவும் வெப்சைட் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த வெப்சைட் எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் யுவர் வெப்சைட்னு கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களோட வெப்சைட்டை போய் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மெசேஜ் யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லார்ட்டையும் போய் காட்டுறப்ப டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதனால் அதன் மூலியமாக அவங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ்டு மிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா இதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோவாக இருக்கட்டும், அது போஸ்ட்டாக இருக்கட்டும், அது வந்து என்ன மாதிரி கேட்டகரியோ அதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சஜஸ்ட் ஆடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா சஜஸ்ட் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிமிலராக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சஜஸ்ட் ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து போகும் அதோட ஆடு. இதே ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து போகும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் யுவர் ஓன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்களாகவே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் உங்களோட அந்த ஆட் வந்து போகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியன்ஸை மட்டும் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. எனி நேம் நீங்கள் இதில் வந்து கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் அதிகமாக போடணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் போட்டுட்டு மினிமம் ஏஜ் வந்து இருக்கவங்க வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண இந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட் வந்து போகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சஜஸ்ட் ஆடியன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸுக்கு சிமிலராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் வந்து போகும். ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து போகும். கிரியேட் யுவர் ஓனில் போயிட்டு நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீப்புளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட் வந்து போகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் இதில் கரெக்டாக கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பட்ஜெட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க எஸ்டிமேட்டட் டெய்லி இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அப்புறம் ப்ரொஃபைல் விசிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கான எஸ்டிமேட் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ரன் திஸ் ஆட் அன்டில் யூ பாஸ் இட்னு இருக்கும். அதாவது நீங்களே ஆஃப் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் வந்து ஓடிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா செட் டூரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் செட் டூரேஷனே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எத்தனை டேஸ் வரைக்கும் இந்த ஆட் வந்து ஓடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் எல்லாமே மேலே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஆடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீடில் எப்படி இருக்கும், ஸ்டோரிஸில் எப்படி இருக்கும், எக்ஸ்ப்ளோரில் எப்படி இருக்கும், ரீல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான
ஒரு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணியே வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டிலாம் உங்களுக்கு சேர்த்து தான் வரும். ஸோ டோட்டல் அமௌண்ட் இங்கே தான் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து பூஸ்ட் போஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு, யூபிஐ, வாட்ஸ்அப் யூபிஐ, நெட் பேங்கிங் எதில் வேணாலுமே நீங்கள் வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஒன்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆடை ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஆடு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணு நினச்சிங்கனாலும் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த போஸ்ட் ஆட் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆடுமே வந்து ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து பூஸ்ட் போஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.